1999. The famous Indian Bollywood actor Amitabh Bachchan நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. 60 கோடிக்கு மேலே சம்பாதிச்சாலும் 90 கோடிக்கு மேலே கடனாளியானார் அன்று. பணத்தை பற்றி ஒரு பெரிய கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவாக இருக்கட்டும், எல்லாமே பணத்தை பற்றியாக தான் இருக்கும். மாத சம்பளம் மற்றும் உங்களுடைய செலவு, இந்த 2 விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் நீங்கள் சரியாக செய்யலைன்னு நினைக்கிறீங்க? யோசனை செய்யுங்க. பணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பணம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி உருவாகுது? கஷ்டமான முறையில் சுலபமான முறையில் போயிடுதா? அதனால் எப்போனா நீங்கள் காயப்பட்டு இருக்கீங்களா? பணத்தை உருவாக்குறத விட பணத்தின் பற்றிய அறிவு மிக முக்கியமானது. ஏன்னா பொதுவாகவே நம்மளுடைய மூளை அதை கற்றுக்கிறதுக்கு தவிர்க்குது. உண்மையிலே முக்கியமாக வாழ்க்கையில் 60 கோடி சம்பாதிச்சாலும் வாழ்க்கையோட முடிவில் சம்பாதிச்ச 60 கோடி இழந்தால் என்ன பிரயோஜனம்? இதில் எங்கே குறை இருக்குது? வாட் இஸ் மணி? கேள்வி. பணம்னா என்ன? பணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, லெட்ஸ் சே அ மொபைல் ஃபோன். உங்களுடைய நேரத்தை கொடுத்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு அந்த மொபைல் ஃபோனை வாங்குறீங்க. இப்போது எதை கொடுத்து இந்த பொருளை வாங்குனீங்க? பணம் பொதுவாகவே பரிமாற்ற ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பணம் என்பது பரிமாற்ற ஊடகம். சரி, இது எல்லாமே பணத்தை பற்றி குறிக்குதான்னு கேட்டால் கிடையாது. பணத்துடைய வெளிப்பாடு என்பது மதிப்பு. அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளுக்கு இவ்வளோதான்னு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. ஏன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இவ்வளோதான் நினச்சி பணத்தை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு பொருளுக்கான மதிப்பு அல்லது அதோடைய வேல்யூ நீங்களோ இல்லை நானோ முடிவு செய்கிறதில்ல. ஒரு மார்க்கெட், அதாவது ஒரு வணிகம் முடிவு செய்யுது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பணத்தின் சமம் மதிப்பு. எதுக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன்னா, நாம் பணத்தை ஒரு நேர்மையான காகிதமாக பார்க்குறோம். ஸோ பொதுவாகவே ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய நேர்மையை நாம் சந்தேகிக்கிறோம். ஏன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன மதிப்பை உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. பணம் என்பது மதிப்பு. மணி ஈக்குவல்ஸ் டு வேல்யூ. பணம் என்பது தீயது கிடையாது. அதே மாதிரி பணம் அதிகமாக இருக்கிறவங்களும் தீயவர்கள் கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக பணத்துக்காக ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது பணத்தை பற்றி சொல்லுதான் கேட்டால் கிடையாது. அது அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றி தான் கூறுது. பணம் உங்களுடைய பாதை மற்றும் உங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தும். பணம் உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள் உங்களுடைய தார்மீக மனப்பான்மையை எடுத்துக்காட்டுது. ஓகே, பணத்துடைய வெளிப்பாடு அல்லது பணத்துடைய சமம் மதிப்புன்னு சொல்லிட்டேன். இந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? அதுவும் மாத சம்பளத்தை நம்பி இருக்கிறவங்க, அதிகமான கடனில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாற்ற முடியும்? சின்ன ஒரு வெளிப்பாடு. பணத்தின் சமம் மதிப்புன்னு சொல்லி எதுவும் மாறப்போகிறது கிடையாது. பணத்தை வேணால் புது கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சிருக்கலாம். ஆனால் எந்த பகுதி வாழ்க்கைக்கு செயல்படுமான ஆலோசனையாக இருக்குது? அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். பணத்தை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்க மற்றும் எப்படி பயன்படுத்துகிறீங்க? பணம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் போகும். இந்த ஒரு வெளிப்பாட்டின் உறவு தான் வருமானம் மற்றும் செலவு. பணம் வரும் எப்போனா உங்களுக்குன்னு ஒரு மதிப்பை உருவாக்கும் போது, ஒரு வேலையிலிருந்து, அப்படி இல்லைன்னா ஒரு தொழிலிருந்து சம்பாதிக்கலாம். பணம் போகும் எப்போனா நீங்கள் செலவு செய்யும் போது. அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், மூவி தியேட்டர், ஆர் இட் குட் பி எ மொபைல் ரீசார்ஜ், நீங்கள் போகிற பார்ட்டிக்கில் இருக்கலாம், ஒரு ஃபியூல், வண்டிக்கான ஃபியூல், க்ரோசரி ஐட்டம், எக்ஸெட்ரா. ஒரு மனுஷனுடைய மதிப்பை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்? அதாவது நிகரா மதிப்பு. நிகரா மதிப்பு அப்படி என்னன்னா ஒரு மனுஷனுடைய நெட்வொர்த். அதை எப்படி கணக்கிடலான்னா ஒருத்தருடைய வருமானம் மற்றும் செலவை வச்சு அவங்களுடைய நிகரா மதிப்பை முடிவு செய்யலாம். இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். என்னன்னா இங்கே வருமானம் மற்றும் செலவு எந்த பகுதி தப்பாக இருக்குது உங்களையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளவு பணம் இன்னும் உங்ககிட்ட இருக்குது? அப்படி இல்லைனா அந்த பணத்தை நீங்கள் எதுலையாவது முதலீடு பண்ணியிருக்கீங்களா? இதில் எந்த பகுதி நீங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனால் நம்மள நிறைய பேருக்கு இங்கே பெரிய பிரச்சனையே நம்மளுடைய செலவு தான். 3ல் 1 இந்தியன் அவனுடைய மாத சம்பளத்தை நம்பியே அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். உங்களுக்குன்னு போதுமான வாழ்க்கையும் கொடுத்து தேவைக்கேற்ற சம்பளமும் கொடுத்தாலும் எப்படியோ எல்லாத்தையும் செலவிட்டுடுறீங்க அண்ட் வாதிக்கிறீங்க உங்களுடைய வருமானத்தில் தான் பிரச்சனைன்னு.
சொல்லப்போனால் நீங்கள் உங்களுடைய செலவில் தான் கவனம் செலுத்தி அதை நீங்கள் சரி செய்யணும். ஏன்னா அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு பெரிய பணக்காரரை பார்த்தாலே புரிய வரும், இங்கே பிரச்சனை பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை, பணத்தை செலவு செய்கிறதுல தான்.